அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பஞ்சு போல ஒரு கேக் எப்படி செய்யறதுங்கிறது தான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். முறையில அவன் இல்லாம எப்படி செய்யறதுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். என்னுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. மறந்துடாம லைக் ஒன்றும் போட்டுடுங்க. ஓல்ங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கிடைக்கும். 3 முட்டை எடுத்திருக்கிறேன். இதை நல்லா நாங்கள் பீட் பண்ணிக்கலாம், ஒயிட் க்ரீமாக காட்டியும். பாருங்க, இந்த அளவு. இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கிறேன். அதோட சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்க பீட் பண்ணி வச்சிருக்க இந்த முட்டையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதுல இப்போ ஆயிலும் சுகரும் எக்கும் இருக்கு. இப்போ நான் மைதா மாவு சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 2 கரண்டி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நாங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை பீட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நாங்கள் இதை பீட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மில்க் சேர்த்து அதையும் பீட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதோட நாங்க வெனிலா எசன்ஸ் சேர்த்துப்போம். இதோட நான் கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நாங்கள் டூட்டி ஃப்ரூட்டியே சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் இதை சேர்த்து வச்சிருக்க பாருங்க, இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது நல்லா சூடானதும் தான் நான் அதை வச்சிருக்கிறேன். இந்த கலவையை வச்சிருக்கேன். அதை அப்படியே நாங்கள் மூடியை போட்டு மூடிட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 40-45 நிமிஷம் அது அப்படியே வேகட்டும். அதற்கு பிறகு நாங்கள் எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இப்போ 40 நிமிடம் ஆயிட்டு. இப்போ நாங்கள் இதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து அப்படி நாங்கள் பார்த்தலாம். பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு. இப்போ இது ஓகே. இதை நாங்கள் இறக்கி கொஞ்சம் ஆற விட்டுறலாம். பாருங்க, கேக் ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி தான். இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் வந்திருக்கு. எப்படி சொஃப்டா இருக்குன்னு பாருங்க. போல கேக் ரெடி ஆயிட்டு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் ஒன்று போடுங்க எப்படி இருந்ததுன்னு.